தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் 50% பெண்கள் நிர்வகிப்பதாக அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு சார்பில் வரும் அக்டோபரில் நடைபெறவுள்ள உலக ஸ்டார்ட் அப் மாநாட்டிற்கு முன்னோட்டமாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் மாநாடு நடைபெற்றது. SRM கல்விக் குழுமம், த இந்து நாளிதழ் மற்றும் ஸ்டார்ட் அப் TN சார்பில் நடந்த இந்த மாநாட்டில் உலக ஸ்டார்ட் அப் அமைப்பில் தமிழ்நாட்டின் பங்கு, தென் தமிழ்நாட்டில் தொழில் முனைவோர்களை ஊக்குவிப்பது, பாலியல் சமத்துவம், செயற்கை நுண்ணறிவின் பங்கு உள்ளிட்ட 9 அமர்வுகள் நடைபெற்றன. நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் தாமு அன்பரசன், திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சென்னை, மதுரை, ஈரோடு உள்ளிட்ட 10 நகரங்களில் ஸ்டார்ட் அப் அமைப்புகள் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழ்நாட்டில் 2021ஆம் ஆண்டு மார்ச் வரை சுமார் 2032 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மட்டுமே பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த எண்ணிக்கை 10,800ஆக உயர்ந்திருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் 50% நிறுவனங்கள் பெண்கள் என்பது நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை என்பதையும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். முன்னதாக பேசிய SRM கல்வி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையத்தின் துணைவேந்தர் முத்தமிழ் செல்வன், SRM பல்கலைக்கழக மாணவர்களின் ஸ்டார்ட் அப் முயற்சிகளை ஊக்குவிக்க ஆசிரியர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 600 faculty members have been trained on design thinking course, and out of 600, about 200 act as resident mentors for all the startups in the campus. So whenever a student approaches these faculty members, they'll be in a position to share their ideas and thoughts, and that's how we support the entrepreneurs. இந்த மாநாட்டில் தமிழக அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளர் அதுல் ஆனந்த், சைன்கோபை நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் உன்னிகிருஷ்ணன், தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தின் தலைமைச் செயலாளர் சிவராஜா ராமநாதன், த இந்து குழுமத்தின் இயக்குநர் என் ராம் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர்.